இது முற்றிலும் அவங்க காரணம்னு நம்ம சொல்லிட முடியுமா? காவல்துறை திருச்சியிலேயே பார்த்தாங்க. அவங்க என்ன கவுண்ட் குடுத்தாங்க. ஆனா எந்த கூட்டம் வந்தது, எவ்ளோ நேரம் நம்ம டோல்கேட் அடையறதுக்கே விஜய்க்கு லேட் ஆனுச்சுன்னு. அப்போ 4 மாவட்டங்கள் இதுவரைக்கும் கவர் பண்ணியிருக்காரு. அப்போ எதிர்பார்க்கிறத விட கூட்டம் அதிகமா வருதுங்கிறது காவல்துறைக்கு தெரியும். அப்போ 5வது மாவட்டம் தான் கரூர்ங்கிறப்போ, அதுக்கேத்த போலீஸ் புரொடக்ஷன் குடுத்திருக்க உங்களுக்கு வேண்டாமா? நாகப்பட்டினத்தோட கூட்டம் கம்மி. 1 அதிமுகல இருந்த கூட்டத்தோட கம்மி. அதிமுக அதே இடத்துல அதே ஸ்டேஜ்ல தான் நடந்துச்சு. கூட்டம் கம்மி. இந்த 2 கூட்டங்களுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த பப்ளிக்க அந்த தலைவர்கள் கையாண்ட விதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் கையாண்ட விதம் என்பது முறையான தொண்டர்கள் அவங்க. இவங்க ரசிகர்கள் தானே ஒரு முறை இல்லாமல் போயிடுது. அவர் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 வீலரில் போய் பஸ்ஸுக்குள்ளே விழுந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் இப்போ இறந்துருந்தா, அந்த பையன் பஸ்ஸில் விழுந்து இறந்துருந்தா அரசு மேலே உங்களால் அந்த பழி போட முடியுமா? அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த அந்த எக்ஸாம்பிளோட நீட்சி தான் அது இவ்வளோ பெரிய கூட்டம். நான் என்ன கேட்குறேன், இப்போ டாப்பாங்கில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு அந்த கூட்டத்துக்கு ஒரு ஒரு 50 பேருக்கு நடுவில் ஒரு ப்ளூ தொப்பி தெரியும். அவங்களுக்குள்ள நசுங்கி இருந்தது போலீஸும் தான். இப்போ நீங்கள் அங்கே அடிபட்டு போன ஒரு 100 பேர் தான் உள்ளே அடிபட்டு போனாங்க சிகிச்சைக்கு. அதில் 2 பேர் போலீஸ். போலீஸ் உள்ள போகிற அவங்க எந்திரமா? தேர் நாட் அ ரோபோ. அவங்களும் மனிதர்கள் தான். அதிகபட்சம் கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. நீங்கள் காவல்துறை காவல்துறை காவல்துறைங்கிறீங்களே, இந்த காவல்துறையுடைய ஒரு காவல்துறைக்கு 100 பேர் கட்டுப்படுவான்னு வச்சுக்கோங்க. 500 பேருக்கு எவ்வளோ பேர் கட்டுப்படணும்?